அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயமனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் யோனாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்குள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். யோனா கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் தேவ சமூகத்தினின்று விலகி போனான் என்று நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க முடியும். நீ நினிவேக்கு போ என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அவன் தர்சிசுக்கு போகிறதற்காக கப்பல் ஏறினான். அப்படி அவன் கப்பல் ஏறி சென்ற பொழுது அங்கே மிகவும் கப்பல் அமிழத்தக்கதான பெரும் காற்று அங்கே வரவிடப்பட்டதை குறித்து நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். இந்த யோனாவோ எதை குறித்தும் கவலைப்படாமல் கப்பலின் அடித்தளத்திலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அந்நாட்களில் ஒருவேளை அவருடைய முறைமையின்படி இது யாரால் வந்தது என்று சீட்டு போடப்பட்டது. சீட்டு யோனாவின் பெயருக்கு உளுந்தபடியினாலே அவர்கள் யோனா எங்கே இருக்கிறான் என்று தேடி கப்பலின் அடித்தட்டில் நித்திரை பண்ணி கொண்டிருந்த அவனை எழுப்பினார்கள். நீ நித்திரை பண்ணுகிறதென்ன, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஏனென்றால் இவனை குறித்து அவர்கள் கேட்டபோது, நான் தேவ சமூகத்தினின்று விலகினவன் என்று சொன்ன உடனே நீ தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே, விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகுகின்ற பொழுது அல்லது தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக செயல்படுகின்ற பொழுது, தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக நாம் ஓடுகின்ற பொழுது, ஆண்டவர் பெரும் காற்றை அல்லது பெரும் பிரச்சனையை அவர் கொண்டு வருகிறார் என்பதை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை அவர் கொண்டு வருகிறார் என்றால் நம்மை அல்லது யோனாவை சரிப்படுத்துவதற்காக ஆண்டவர் அதை அனுமதித்திருந்தார். எனவே நீ தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருப்போமே என்றால், அல்லது கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் விலகுவோமே என்றால், அங்கே உள்ள பிரச்சனைக்கு நாம் காரணமாக மாறிவிடுகிறோம். நாம் மீண்டும் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் யோனாவை நினிவேக்கே போகும்படியாய் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார். யோனாவை கடலில் தூக்கி போட்ட பொழுது அது அவனை விழுங்கி நினிவேயின் கரையில் போய் கக்கி போட்டது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே ஆண்டவருடைய சுத்தத்தையும் ஆண்டவருடைய விருப்பத்தையும் ஆண்டவருடைய திட்டத்தையும் நாம் மறந்து அதற்கு எதிராக நாம் ஓடுவோமே என்றால் ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சூழலிலும் நாம் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது நம்மை மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிற யாவரையும் அவர் காப்பாற்ற போதுமானவராக இருக்கிறார். இன்றைய விசுவாச கூட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேசத்திலே பலவிதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்திலே கடைசி கால சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அநேக விசுவாசிகள் நித்திரையாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால்,
ஒருவேளை தேசத்திலே அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு நான் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவோம். அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்துவோம். ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார். பெரும் அழிவுக்கு உங்களை காத்து ரட்சிப்பார். ஆமீன், ஆமீன்.